வெல்கம் டு ரெசிபி குரு. திஸ் இஸ் சுமதி கண்ணன். நாளைக்கு இப்போ மாம்பழம் சீசன்லலாம் மேங்கோ வச்சு ஒரு 2 ஐட்டம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து ஜாம், இன்னொன்று வந்து மேங்கோ கேசரி. மேங்கோ ஜாமுக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோ தவிர ஒரே ஒரு சின்ன ஆப்பிளும் ஒரு 4 வாழைப்பழமும் எடுத்துகிட்டு இருக்கேன், சின்ன வாழைப்பழமும். அது தவிர சர்க்கரை, அவ்வளோதான். இது வந்து ஹோம்மேடுனால உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவும் இல்லை. ஸோ பசங்களுக்கும் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து கேசரி வந்து யூஷுவல் கேசரியோட இது வந்து மாம்பழம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு சொன்னேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். மேங்கோ தவிர ரவை வேணும் அண்ட் சர்க்கரை, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ரெண்டுமே பண்ணி பாருங்கள். பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாம்பழம் கேசரி தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு பெரிய மாம்பழம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். இதில் ரொம்ப பொடியாக வந்து கொஞ்சோண்டு வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டால் போதும். பாக்கியெல்லாம் எப்படியும் அரைக்க தான் போகிறோம். இது கொஞ்சம் கப்பில் எடுத்து வச்சுட்டு பாக்கியாக அரைக்க போகிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த அப்படியே அரைக்கலாம், தண்ணி கொட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ நான் ஒரு கப்பு ரவையும் அந்த அரைச்ச பேஸ்ட்ரியும் மேங்கோ பேஸ்ட்ரியும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு வானலி போட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் குத்திருக்கேன். ஸோ இந்த நெய்யில் இப்போ முந்திரியை வறுத்துன்ற போகிறேன். கொஞ்சம் பொன்னரமாக வறுத்த உடனே அந்த எடுத்து வச்சுருக்க திராட்சையும் போட்டு அதையும் சேர்த்து வறுத்துன்றவா. இது கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட் முதலையே நெய் சூடரை கச்சையாக வறுத்து எடுத்து வச்சுடலாம். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா பாக்கி நெய் இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த ரவையை வறுக்க போகிறேன். ஸோ அதுலேயே அந்த ரவையை வறுத்துக்கோங்க. ரொம்ப ரவை வந்து ரொம்ப சகப்பாலாம் வறுக்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு வறுத்தா போதும். கொஞ்சம் கலர் மாறினா போதும். ஒரு 3 to 4 minutes அது மாதிரி வதக்குங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நன்னா இது மாதிரி நன்னா இது கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நன்னா அந்த ரவையும் கொஞ்சம் கலர் மாறிடுத்து பாருங்கள். இப்போ நான் வந்து 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் அதில் கொட்டியிருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு சுட தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியை கொட்டணும். ஸோ இப்போ கொட்டி நன்னா அந்த ரவை வேகணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம கொட்டுறோம். இப்போ தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நன்னா. ஸோ ரவை நன்னா வெந்தெடுத்து இப்போ சர்க்கரை போட போகிறேன். ஸோ 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு சர்க்கரை போடுறேன். ஸோ 1:2 ரேஷியோ. ஸோ இப்போ நன்னா அதை ரெண்டுத்தையும் நன்னா அதை மிக்ஸ் பண்ணுங்கோ. இப்போ ஆக்சுவலி சர்க்கரை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாக ஆகிடும். அது நன்னா அதை வானலியோட சைட்லேயே நீங்கள் அதை நல்லா தேய்ச்சிடலாம். ஸோ கட்டி இல்லாமல் நன்னா அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கட்டியாக இருக்குது. பட் இந்த சர்க்கரை ஹீட் ஆக ஆக சர்க்கரை நல்லா அப்படியே தளர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தளர்ந்துருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் அது மாதிரி கட்டி இந்த ரவை கட்டின்னு இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒன்றும் இல்லை, சைடு வானலியோட சைடில் அதை நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். அது அப்படியே உடஞ்சிரும் அது. ஸோ இப்போ இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இந்த ரவை சர்க்கரை நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி ஒத்தா மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மேங்கோ பல்ப் அதை பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நான் அந்த 1 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நான் அதில் கொட்டியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாம்பழ கலரே. ஸோ இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ. ஸோ இப்போ அந்த ரவைக்கு எவ்வளோ ஒரு நல்ல கலர் வந்துடுது பாருங்கள், அந்த மாம்பழ கலர் அந்த கேசரிக்கு வந்துடுது இப்போது. ஸோ இப்போ நல்லா அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் நல்லா கொஞ்சம் நாய் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ஒத்தா மாதிரி சேர்ந்து வரட்டும். இப்போ ஒரு 4 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ண ஏலக்காவை இப்போ போடுறேன் இதில். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆயிடுத்து. இப்போ கடைசியாக நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியை இப்போ ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் குத்திட்டேன். இப்போது முதலையே குத்தினா நல்லா இழுத்துக்கும் நெய். அதனால் கடைசியாக இறக்குற சமயத்தில் நெய் குத்திங்கன்னா இப்போ பாருங்கள் அப்படியே மேலே அப்படியே நெய் முதக்க அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ
நீங்கள் முதல்ல எவ்வளோ கொட்டினாலும் அது காணாது. இப்போ கடைசியாக கொட்டுங்க, அப்போ தான் அப்படியே மேலே இருக்கும் நெய். இப்போ லாஸ்ட்டாக அணைச்சாச்சு அடுப்பை. அணைச்சதுக்கு அப்புறமா இந்த எடுத்து வச்ச மேங்கோ பீஸை அதில் போடுறேன். போட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுறேன். ஸோ இப்போ சூப்பரான மேங்கோ கேசரி உங்களுக்கு ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேங்கோ கேசரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி ஜாம், மேங்கோ ஜாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துட்டுருக்கேன். ஒரே ஒரு ஆப்பிளும் ஒரு சின்ன வாழைப்பழம் 4 ஏலக்கி எடுத்துட்டுருக்கேன். நான் வாழைப்பழமாக எடுத்துட்டுருக்கேன். இப்போ தோல் சீவி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இப்போ ஆப்பிளில் மட்டும் தோல் எடுக்காமல் கட் பண்ணியிருக்கேன். பாக்கி எல்லாம் மாம்பழமும் வாழைப்பழத்துக்கு மட்டும் தோல் எடுத்திருக்கேன். இது மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி கொட்டாமல் நான் அரைச்சிருக்கேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு கனமான பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்ச விழுதை போட்டுக்கிறேன். நான் அரைச்ச விழுது வந்து ஒரு 2.25 2.5 அளவுக்கு அந்த அது அந்த இது இருக்குது, இந்த எசன்ஸ் இருக்குது, இந்த ஜூஸ் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு 3/4 பங்கு சர்க்கரை. இப்போ 1 கப்பு அப்படின்னா 3/4 கப்பு சர்க்கரை. நான் இப்போ 1.25 போட்டுருக்கேன். ஸோ இதை போட்டு அவ்வளோதான். இப்போ ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்கு கலரிண்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான், மேங்கோ ஜாம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த கலர் இடத்துல தான் இருக்குது. ஒரு 7 to 10 minutes ஆகும். அவ்வளோதான், ஜாம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். வேறு ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ஸே இதுக்கு வேண்டாம். வெறும் பழம், ஜாம். இந்த பாருங்கள் ரெடி ஆயாச்சு. கரெக்டாக எனக்கு ஒரு 8 minutes ஆச்சு. இதோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் கலரே மாறி எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒத்தா மாதிரி ஆகி இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ கடையில் வாங்குகிற ஜாமோட இது சூப்பராக இருக்கும். இதில் ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. அண்ட் நம்ம பண்ணோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் நமக்கு என்னென்ன பழம் வேணுமோ எல்லா பழமும் இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இது கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ அது மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு பார்த்திங்கன்னா வழியக்கூடாது, தண்ணியாக வழியக்கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ சூப்பரான மேங்கோ ஜாம் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் வீட்டில். ஈஸியானதும் கூட. இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வீடியோவும் சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.